வணக்கம் மக்களே, இன்னைக்கு நான் உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்க படம் பார்த்தீங்கன்னா ஒரு என்டர்டெய்னிங்கான ஸ்மார்ட்டான இன்டென்ஸ் த்ரில்லர் மூவி தான் இன்னைக்கு எடுத்து வந்திருக்கேன். இந்த கதையில் ஒரு வினோதமான நாடு ஒன்று இருக்குது. அந்த நாட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு குடும்பம் மட்டும்தான் இருக்குது. அந்த நாட்டில் வாழ்ந்த மக்கள்லாம் எங்கே போனாங்க, அதே மாதிரி இந்த 5 பேர் மட்டும் அந்த நாட்டை விட்டு எங்கேயும் போகாமல் இங்கே ஏன் இருக்கிறாங்க, ரொம்ப சுவாரஸ்யமாகவும் அதே மாதிரி ரொம்ப பயங்கரமாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த படத்தோட கதையை பார்த்தீங்கன்னா நல்ல என்கேஜிங்காக கொண்டு போயிருப்பாங்க. படம் ஆரம்பிச்சதுலேருந்து முடிக்கிற வரைக்கும் யாருமே எதுவுமே பேசியிருக்க மாட்டாங்க. அது ஏன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலில் யார் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் மாலில் இருக்கிற ஒரு ஃபார்மசியை காட்டுறாங்க. அப்போ அங்கே ஒரு லேடியை காட்டுறாங்க. அவங்க ரொம்ப பதட்டமாகவும் எதையோ தேடிக்கிட்டு இருக்கிற மாதிரியும் இருக்குது. அப்போது வரிசையை அடுக்கி வச்ச டேப்லெட்டில் ஒரு பாக்ஸ் கீழே கிடக்குது. அங்கே சத்தம் கேட்டக்கூடாதுங்கிறதுக்காண்டியே அதை ரொம்ப பொறுமையாக எடுத்து வைக்கிறாங்க. இவங்க வேற யாரும் இல்லைங்க, இந்த படத்தோட ஹீரோயின் இவங்க தான். அப்போ அந்த லேடியோட சின்ன பையன் ஒருத்தன் இருக்கான், அவனை காட்டுறாங்க. 4-5 ரேக்குக்கு மேலே இருக்கிற ஒரு ஏரோப்ளேனை எடுக்க போகிறான். அது மிஸ் ஆகி கீழே விழுகுது. அதை பார்த்து அந்த பையனோட அக்கா வேகமாக பறந்து வந்து அந்த ஏரோப்ளேனை பிடிச்சிடறாங்க. இந்த பொண்ணுக்கு காது கேட்காது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க ஃபேமிலியில் இருக்கிற 4 பேரும் ஒரு இடத்துல உட்காந்துருக்காங்க. அப்போ இந்த குட்டி பையன் கையில் ஏதோ ஒன்று எடுத்துட்டு வரான். இவன் கையில் கொண்டு வர்றதை பார்த்தது எல்லாருமே செம்மையாக பயந்து போயிடுறாங்க. அப்படி இந்த பையன் என்னத்தை எடுத்துட்டு வரான்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொம்மை ஏரோப்ளேன் எடுத்துட்டு வரான். அவங்க அப்பா அதை அவங்கிட்ட இருந்து மெதுவாக வாங்கி அதில் இருக்கிற பேட்டரியை தனியாக கலட்டி வச்சிடறாரு. இதை மட்டும் நீ ஆன் பண்ணியிருந்தனா நம்ம எல்லாருமே செத்து போயிருப்போம்னு சொல்லி பேசாம ஒரு சைகையில் சொல்றாரு. சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு. ஈஸியா சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனா இவன் சின்ன பையன் இல்லையா, தகச்சு போய் ரொம்ப பாவமா பார்த்துக்கிட்டு நிக்கிறான். ரொம்ப ஏக்கத்தோட அவங்க அம்மாவையும் பார்க்கறான். அம்மானாலும் இதை எடுத்து கொடுப்பாங்களான்னு. இவன் கண்ணத்தை தடவி விட்டுட்டு வாங்க போவோன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் அப்படியே கிளம்பிடுறாங்க. இந்த குட்டி பையன் ரொம்ப பாவமா இருக்கிறத பார்த்த இவங்க அக்கா பேட்டரிஸ் எல்லாம் விட்டுட்டு அந்த ஏரோப்ளேனை மட்டும் இவன் கையில எடுத்து கொடுக்குறான். பேட்டரி இல்லாம இந்த ஏரோப்ளேனை எதுக்கு நம்ம கையில கொடுக்குறாங்கன்னு சொல்லி இந்த குட்டி பையனுக்கு தெரியாது. ஏன்னா சின்ன பையன் இல்லையா. இவன் இந்த பேட்டரிஸை பார்த்தீங்கன்னா கையோட எடுத்துட்டு வந்துடுறான். இவங்க எல்லாரும் இந்த இடத்த விட்டு இப்ப வெளியே வந்தா அந்த ஒட்டுமொத்த ஊரே பார்த்தீங்கன்னா வெறும் எம்டியா இருக்குது. ரோட்ல நடக்கும்போது சத்தம் கேட்குங்கிறதுக்காக இவங்க எங்கெல்லாம் நடந்து போறாங்களோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வரிசையா மண்ணை கொட்டி வச்சிருக்காங்க. வரிசையா நடந்து போய்கிட்டு இருக்கும்போது இப்ப திடீர்னு ஒரு சத்தம் ஒண்ணு கேக்குது. அவங்க அப்பா ரொம்ப பயந்து போய் மெதுவா திரும்பி பார்க்க அந்த பையன் கையில ஏரோப்ளேன் வச்சிருந்தான் இல்லையா, அதுல பேட்டரிஸை போட்டு ஆன் பண்ணியிருக்கான். அப்போ திரும்பி பார்த்தா அவங்க அப்பா கையில வச்சிருந்த குழந்தைய இறக்கி வச்சுட்டு ரொம்ப பயந்து போய் வேகமா ஓடுறாரு. குட்டி பையனை நோக்கி செம்ம ஸ்பீடா ஓடிக்கிட்டு இருக்காரு. இதை பார்த்து இவங்க அம்மா வாயில கையை வச்சுக்கிட்டு சத்தம் கேட்டா வெளியே அவ்வளவுதாண்டான்னு சொல்லி அவங்க அம்மா பயங்கரமா கதறி கதறி அழுகுறாங்க. இந்த காது கேட்காத பொண்ணு இருக்கா இல்லையா, அவளும் திரும்பி பாத்துறா. ஐயோ தம்பியை எப்படி காப்பாத்தி ஆகணும்னு சொல்லிட்டு அவளும் பயந்து போய் வாயை மூடிக்கிட்டு அழுகுறா. குட்டி பையனை தூக்குறதுக்காண்டி இவ செம்ம ஸ்பீடா ஓடிக்கிட்டு இருக்கும்போது காட்டுக்குள்ள ஏதோ ஒண்ணு அசைஞ்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. இவர் குட்டி பையனையும் பாக்குறாரு, காட்டுல இருக்கிற மரம் எல்லாம் அசைகிறதையும் பாக்குறாரு. அப்படி வேகமா ஓடிக்கிட்டு இருக்கும்போது காட்டுக்குள்ள இருந்து திடீர்னு ஒரு கிரியேச்சர் வந்து இந்த பையனை செம்மையா அடிச்சு தூக்கிட்டு போயிருது. கண்ணுக்கு முன்னாடி இவனோட பையனை கொடூரமா அடிச்சதை பார்த்துட்டு ரொம்ப கலங்கி போயிடுறாரு. அப்படியே இந்த சீனை கட் பண்ணி இந்த படத்தோட டைட்டில் போடுறாங்க. இதுக்கப்புறம் எக்ஸாக்டா ஒரு 1.5 வருஷத்துக்கு கழிச்சு நடக்க போற கதையை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். அந்த குட்டி பையனை கொடூரமா கொன்ன ஒரு கிரியேச்சர் யாருன்னு பாத்தீங்கன்னா அது ஒரு ஏலியன். நாட்டுல இருந்த ஏகப்பட்ட மனுஷங்களை அந்த ஏலியன் போட்டு தள்ளிருச்சு. அந்த ஏலியன் எப்படி நம்ம கொன்றோம்னு சொல்லி அந்த பயத்துல தான் அந்த நாட்டை விட்டு எல்லாருமே வெளியே போயிருப்பாங்க. ஆனா இவர் மட்டும் பாத்தீங்கன்னா இந்த ஏலியனை எப்படியாச்சும் அழிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு அந்த நாட்டை விட்டு போகாம இங்கேயே இருக்கிறாரு. அதே மாதிரி இவங்க பிரெக்னெண்டா இருக்கிறனால கூடிய சீக்கிரம் உங்களுக்கு ஒரு குழந்தையும் பிறக்க போகுது. சத்தம் போட்டோம்னா அந்த ஏலியன் வந்து நம்மள எல்லாத்தையும் காலி பண்ணிருங்கிறது இவங்களுக்கு முன்னாடியே தெரியும். ஆனா பிறக்க போற அந்த குழந்தைக்கு தெரியாது இல்லையா. கண்டிப்பா குழந்தை பிறந்த உடனே அழுகும். அப்படி அழுதா அந்த கிரியேச்சர் வந்து எல்லாத்தையும் இங்க போட்டு தள்ளிரும். குழந்தை அழுகிற சத்தம் அந்த கிரியேச்சருக்கு கேட்க கூடாதுங்கிறதுக்காக ஒரு பாக்ஸ் மாதிரி ஒண்ணு செஞ்சு குட்டி குழந்தைய அந்த பாக்ஸ்குள்ள வச்சு மூடிட்டு அந்த குழந்தைக்கு ஆக்சிஜன் கொடுக்கற மாதிரி எல்லா செட்டப்பையும் அவங்க செஞ்சு வைக்கிறாங்க. அப்போ அதே நேரத்துல இந்த 2 குட்டி பசங்க ஜாலியா விளையாண்டுகிட்டு இருக்கும்போது பக்கத்துல இருந்த பெட்ரூமாஸ் லைட்டை அந்த பொண்ணு தட்டி விட்டுறா. அது கீழே விழுந்து தக தகன்னு எரிய ஆரம்பிக்க ஒரு பெட்ஷீட்டை போட்டு அவங்க அப்பா அதை அணைச்சிடுறாரு. ஐயோ சத்தம் கேட்டு அந்த கிரியேச்சர் எப்படியும் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே பயத்துல இருக்கும்போது எல்லாரும் பயந்த மாதிரி அந்த கிரியேச்சர் இவங்க வீட்டோட டெரஸுக்கு வந்துருது. டெரஸ் மேல அது என்ன பண்ணுதுன்னு பாக்குறதுக்காண்டி இவர் மெதுவா ஜன்னல் ஓரமா மேல பாக்குறாரு. திடீர்னு ஒரு சத்தத்தோட மேல இருந்து கீழே ஒண்ணு உழுகுது. இவர் ரொம்ப பயந்து போய் என்னடா அந்த சத்தம் அப்படின்னு சொல்லி பாக்குறாரு. கீழே பார்த்தா 2 கரடி குட்டி மெதுவா நடந்து போய்கிட்டு இருக்குது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த கிரியேச்சர் பாத்தீங்கன்னா அங்க இருந்து போயிருது. அப்புறம் அந்த சீன் அப்படியே கட் பண்றாங்க. அப்புறம் நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா செக்கப்புக்கெல்லாம் போக முடியாது இல்லையா. இவங்க வீட்டுல இருந்தபடியே பாத்தீங்கன்னா இந்த பிரஷர் செக் பண்றது, ஹார்ட் பீட்லாம் எப்படி இருக்குங்கிறதெல்லாம் இவங்களே பாத்துக்கிட்டு இருக்காங்க. அக்டோபர் 23 குழந்தை பிறக்கும்னு சொல்லிட்டு இவங்களா ஒரு டேட்டையும் குறிச்சு வச்சிருக்காங்க. அப்புறம் இவங்க அப்பா பாத்தீங்கன்னா அந்த குட்டி பையனை கூப்பிட்டுக்கிட்டு காட்டுக்கு வேட்டையாட போகிறதுக்கு தயாராகிறாங்க. குட்டி பையன் பாத்தீங்கன்னா ரொம்ப பயந்துகிட்டு
பார்த்துட்டு அப்பா நான் உள்ளெல்லாம் வரல அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஒருவேளை நான் போயிட்டேன்னா அதுக்கப்புறம் நம்ம ஃபேமிலியை நீ தாண்டா பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு, ஸோ அதனால நீ கண்டிப்பாக இதை நீ பண்ணி தாண்டா ஆகணும்னு சொல்லி அந்த பையனை வற்புறுத்தி கூட்டு போகிறாரு. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா கிட்ட எப்பா நான் வரேன்னு சொல்ல இல்லை நீ எல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்லிடுறாரு. அதை கேட்டு கடுப்பான இந்த பொண்ணு ஏன் அப்பா இப்படிலாம் சொல்கிறான்னு சொல்லிட்டு ஒரு ரூம்குள்ளே போய் உட்காருது. இந்த பொண்ணுக்கு காது கேட்காம இருந்ததுனால ஒரு ஹியரிங் ஹெய்டை பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணுக்கு கொடுத்துருப்பாரு. அதை காதில் எடுத்து மாட்டிக்கிட்டு சொடக்கெல்லாம் போட்டு பார்க்குறா நமக்கு காது கேட்குதா இல்லையான்னு. ஒரு பக்கம் வேட்டையாடுறதுக்கு பொண்ணுங்கெல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்ல, இன்னொரு பக்கம் இந்த பொண்ணுக்கு காதும் கேட்கல. இதையெல்லாம் கேட்டுட்டு ரொம்ப வருத்தப்பட்டு சத்தம் கேட்காம அழுகுறா. அப்புறம் ஒரு பேக்ல எல்லா துணியும் எடுத்து வச்சுக்கிட்டு பக்கத்திலே ஒரு கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி இருக்கு, ஸோ அதையும் எடுத்து வச்சுக்கிறா. பக்கத்தில் இருக்கிற ஒரு கட்டரையை எடுத்துக்கிட்டு அப்படியே கிளம்புறா. அப்படியே சீனை கட் பண்ணா அதுக்கப்புறம் அவங்க அப்பாவும் அந்த பையனும் ஒரு நதிக்கரை ஓரமா வராங்க. இதுக்கு முன்னாடி இங்க வந்திருப்பார் போல, ஸோ மீனை பிடிக்கிறதுக்கு ஒரு ட்ராப் மாதிரி வச்சிருந்திருக்கிறாரு. அதுல இப்போ ஒரு மீன் மாட்டி இருந்திருக்கு. அதை எடுத்துட்டு இவ கரைக்கு வரும்போது பாத்தீங்கன்னா அந்த மீன் துள்ளி குதிச்சு ஓடிடுது. அந்த மீன் துள்ளி குதிச்சு ஓடும்போது சத்தம் கேட்கும் இல்லையா, இந்த சத்தத்தை கேட்டு அந்த கிரியேச்சர் இங்க வந்துருன்னு சொல்லிட்டு அந்த பையன் ரொம்ப பயந்து ஓடலாம் ட்ரை பண்றான். அவனோட கையை பிடிச்சு இவ இழுத்து அதெல்லாம் பயப்படாத, இந்த தண்ணி பார்த்தனா கொட்டுற சவுண்டு கேட்டுக்கிட்டே தான் இருக்கும், ஸோ நம்ம போடுற சின்ன சின்ன சவுண்ட் எல்லாம் அந்த கிரியேச்சர் கேட்கறதுக்கு வாய்ப்பே இல்லை, அதனால பயப்படாம இரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்க அம்மாவை காட்டுறாங்க. ஒரு சாக்கு மூட்டையை தூக்கிட்டு இவங்க ஸ்டெப்ஸ்ல அப்படியே ஏறிக்கிட்டு இருக்கும்போது அந்த சாக்கு மூட்டை ஒரு ஆணில மாட்டிக்கிடுது. அந்த ஆணில மாட்டினதை இவங்க கவனிக்காம அந்த சாக்கு மூட்டையை வேகமா இழுக்கும் போது வளைஞ்சிருந்த ஆணி இப்ப நேரா நின்னுக்கிடுது. அதை இவங்க கவனிக்காம மேல ஏறி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த மூட்டை முடிச்சாலும் எடுத்துட்டு அந்த பொண்ணு போனா இல்லையா, தன்னோட தம்பி இறந்து போன அந்த இடத்துக்கு போய் ஸ்டார்டிங்ல ஒரு ஏரோப்ளைனை காட்டினாங்க இல்லையா, ஸோ அந்த ஏரோப்ளைனை எடுத்துட்டு போய் அவனோட கல்லறையில வச்சுட்டு பேட்டரிஸை அந்த ஏரோப்ளைன்ல போட்டா சவுண்ட் இப்ப கேட்கும். சவுண்ட் கேட்க கூடாதுங்கிறதுக்காண்டி தான் அந்த வீட்டுல இருந்து அந்த கட்டிங் பிளேட் எடுத்துட்டு வந்து அந்த வயரை கட் பண்ணி விட்டுருப்பா. அந்த ஏரோப்ளைனை தம்பியோட கல்லறையில வச்சுட்டு அதே இடத்துல இந்த பொண்ணு உட்காந்துருப்பா. இந்த பக்கம் வேட்டைக்கு போனாங்க இல்லையா அப்பாவும் பையனும், அப்படியே நடந்து போய்கிட்டு இருக்கும்போது இவங்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு தாத்தா வந்து நிக்கிறாரு. என்னடா தாத்தா தனியா நிக்கிறாருன்னு பார்த்தா சைடுல பார்த்தா தாத்தாவோட மனைவி இறந்து போயிருக்காங்க. அதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப கொடூரமா இறந்து போய் கிடக்குறாங்க. இவங்க சத்தம் போட்டனாலதான் அந்த கிரியேச்சர் அந்த லேடியை கொண்டிருக்கும் போல. அதை பார்த்த இவங்க ரெண்டு பேரும் உறைஞ்சு போய் அப்படியே சத்தம் போடாம நின்னுகிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ ஐயோ தாத்தா சத்தம் மட்டும் போட்டுறாதீங்கன்னு சொல்லிட்டு அப்படியே சைகையில ரொம்ப சைலண்டா இருக்க சொல்றாரு. என் மனைவி போனதுக்கு அப்புறம் நான் உயிர் வாழ்ந்து என்ன பண்ண போறேன்னு சொல்லிட்டு அவர் ஃபேஸ்ல ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்டு ஓன்னு கத்த ஆரம்பிச்சிடறாரு. அந்த சத்தத்துல இவங்க ரெண்டு பேரும் தலை தெரிச்சு ஓடி போய் ஒரு மரத்துக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. சத்தம் போட்டா அந்த கிரியேச்சர் வந்து நம்மளை கொன்றுன்னு தெரிஞ்சுதான் அந்த தாத்தா கத்திருப்பாரு. அதே மாதிரி அந்த கிரியேச்சர் வந்து அந்த தாத்தாவை கண்டமான அடிச்சு கிழிச்சு கொன்னு போட்டுருது. வீட்டுல இருக்கிற அம்மாவுக்கு பாத்தீங்கன்னா இப்ப பிரெக்னன்சிக்கு தயாராயிடுறாங்க. ரொம்ப பயந்துகிட்டே ஸ்டெப்ஸ்ல பாத்தீங்கன்னா மேல இருந்து கீழே இறங்கி வராங்க. அப்போ ஒரு ஆணி இந்த ஸ்டெப்ஸ்ல பாத்தீங்கன்னா நேரா நின்னுகிட்டு இருந்தது இல்லையா, சோ அதை இவங்க கவனிச்சிருக்க மாட்டாங்க. மெதுவா இறங்கி வரும்போது அந்த ஆணிலேயே இவங்க டைரக்டா காலை வச்சிடுறாங்க. மொத்த ஆணியுமே பாத்தீங்கன்னா இவங்க காலுக்குள்ள போயிருது. ஆணி குத்துன அதிர்ச்சியில பாத்தீங்கன்னா கையில இருந்த போட்டோவை இப்ப கீழே போட்டுருவாங்க. அது தெரிச்சு சுக்கு நூறா உடஞ்சு போயிருது. அந்த வழியில சத்தம் போட்டா அந்த கிரியேச்சர் எப்படி இங்க வந்துருன்னு சொல்லிட்டு அந்த வழியில ரொம்ப அமைதியா கொஞ்சம் கொஞ்சமா ரொம்ப கஷ்டப்பட்டு மெதுவா அந்த ஆணில இருந்து காலை எடுத்துடுறாங்க. வேட்டையாடுறதுக்கு நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா நிறைய டைம் வெளியே போயிட்டு வருவாரு. அப்படி போயிட்டு திரும்பி வரும்போது இந்த வீட்டை சுத்தி ஏகப்பட்ட லைட்ஸ் இருக்கும். அங்க இருக்கிற லைட்ஸ் எல்லாம் எல்லோ கலர்ல இருந்தா இந்த வீட்டுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு ஒரு அர்த்தம். அது எல்லோ கலர் இல்லாம ரெட் கலர்ல இருந்தா அங்க ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம். ஹீரோயினுக்கு இப்ப பிரெக்னன்சி டைம் இருக்கிறதுனாலையும் அந்த கிரியேச்சர் இங்க வந்துருந்ததுனாலையும் அதை அவங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காண்டி ரெட் லைட்டை ஆன் பண்ணி விட்டுருப்பாங்க. லைட்டை ஆன் பண்ணிட்டு இவங்க ஸ்டெப்ஸ் ஏறும்போது ஸ்டெப்ஸ் கிட்ட பாத்தீங்கன்னா கிரியேச்சர் வந்துருது. அப்புறம் ஒரு அலாரம் ஒண்ணு இவங்க கையில ஒண்ணு எடுக்கிறாங்க. இவங்க இப்ப தனியா இருக்கும்போது பெயினும் வந்துருச்சு. இன்னொரு பக்கம் காலில் ஆணி குத்தி ரத்தம் போய்கிட்டு இருக்குது. அது போதாதுன்னு இவங்களை வெல்கம் பண்றதுக்காண்டி வாசல் கிட்ட ஒரு ஏலியன் வேற நின்னுகிட்டு இருக்குது. அப்புறம் வேட்டைக்கு போன ரெண்டு பேரும் இப்ப வீட்டு பக்கத்துல வந்துடுறாங்க. ரெட் கலர்ல லைட் எரியறத பார்த்துட்டு சோ இங்க ஏதோ பிரச்சனை நடக்குதுன்னு சொல்லி ரெண்டு பேரும் தலை தெறிக்க ஓடுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை நெருங்கி ஒரு கிரியேச்சர் ஒன்று வந்துகிட்டு இருக்குது. பிரெக்னன்சி வழியில இவங்களுக்கு கத்தணும்னு தோணுது. ஆனா கத்துனா அந்த கிரியேச்சர் நம்மளை போட்டு தள்ளிருன்னு சொல்லிட்டு அவங்க கையை நல்லா இறுக்க கடிச்சுக்கிட்டு ரொம்ப பெயின்ல அமைதியா உட்காந்துருக்காங்க. இவங்க அப்ப ஒரு அலாரம் ஒன்று கையில எடுத்தாங்க இல்லையா, அது ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் அடிக்கிற மாதிரி செட் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த அலாரம் இப்ப அடிக்க அந்த சத்தத்தை கேட்டு கிரியேச்சர் அங்க போயிரும். சோ இப்ப அவங்க அந்த இடத்த விட்டு வெளியே இங்க வந்துடுறாங்க. இப்ப அப்பாவும் பையனும் இந்த வீட்டுக்குள்ள ஒரு ஏலியன் இருக்கிறத பாத்துறாங்க. அப்போ அந்த குட்டி பையன் கையில ஒரு டார்ச்சை கொடுத்துட்டு வேற வழி இல்ல இதை நீ பண்ணியே ஆகணும்னு சொல்லி சொல்றாரு. பையன் பாத்தீங்கன்னா தலை தெரிச்சு ஒரு இடத்த நோக்கி ஓடுறான். இப்ப வழியை தாங்க முடியாத நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஒரு டப்ல போய் உட்காந்துடுறாங்க. உயிர் போகிற அளவுக்கு செம்மையா பெயின் இருக்குது. இருந்தாலும் அந்த பெயினை கண்ட்ரோல் பண்ணிட்டு அந்த டப்ல இவங்க படுத்துறாங்க. இந்த குட்டி பையன் அங்கிட்டு ஓடுனா இல்லையா, சோ அங்க போய் அவன் ஒரு திரிய கொளுத்தி விடுறான். இவங்களும் பாத்தீங்கன்னா
சத்தம் போடாம ரொம்ப கண்ட்ரோலா இருக்கிறாங்க. அப்புறம் இவங்க வலி தாங்க முடியாம கத்திடுறாங்க. அவ்வளவுதான், இவங்க காலி அப்படின்னு நம்ம நினைக்கும் போது இந்த சின்ன பையன் பாத்தீங்கன்னா ஒரு திரிய பத்த வச்சான் இல்லையா, அவன் அந்த திரிய பத்த வச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த வீட்டை சுத்தி நாலா பக்கமும் ஏகப்பட்ட ஃபயர் ஒர்க்ஸ் வெடிக்குது. அந்த சத்தத்தை கேட்ட உடனே இந்த கிரியேச்சர் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த சைடு ஓடி போயிருது. அந்த குட்டி பையனோட கல்லறையில உட்கார்ந்த இந்த பொண்ணு பாத்தீங்கன்னா இந்த சத்தத்தை கேட்டு அவளும் இந்த வீட்டு பக்கம் ஓடி வரா. ஹீரோ துப்பாக்கி எடுத்துட்டு அந்த வீட்டுக்குள்ள வரும்போது பாத்தீங்கன்னா அந்த பாத் டேப்ல அவங்க உட்கார்ந்து இருந்தாங்க இல்லையா, அந்த மொத்த இடமும் பாத்தீங்கன்னா நாலா பக்கமும் ரத்தம் செதறி போய் கிடக்குது. சோ நம்ம மனைவியும் குழந்தையும் இறந்துட்டாங்கன்னு சொல்லி இவன் ரொம்ப மன உடைஞ்சு போய் அங்கேயே அழுதுட்டு உட்கார்றான். அப்புறம் அங்க இருக்கிற ஒரு கண்ணாடி கூண்டுக்குள்ள பாத்தீங்கன்னா இவங்களோட கை தெரியுது. அதை பார்த்துட்டு இவர் உள்ள திறந்து பார்த்தா உள்ள மனைவியும் குழந்தையும் ரொம்ப சேஃபா இருக்காங்க. அந்த குழந்தை அழுகிற சத்தம் மறுபடியும் கேட்டா அந்த கிரியேச்சர் வந்துடும் சொல்லிட்டு அந்த இடத்துல ஃபுல்லா கதவை சாத்திடுறாங்க. அப்பா கொடுத்த டாஸ்கை சோலோவா முடிச்சுட்டு இப்ப சோள காட்டுக்குள்ள சோலோவா நடந்து வந்துகிட்டு இருக்கான். அந்த சைடு வந்த கிரியேச்சரை பார்த்து பயந்து போன இவன் வேகமா ஓடி போய் ஒரு டிராக்டர்ல இடிச்சு கீழே விழுந்துடுறான். தன்னோட மனைவியும் குழந்தையும் தூக்கிட்டு வரும்போது அந்த நேரத்துல அந்த குழந்தை அழுதுருது. அந்த சத்தத்தை கேட்டு அங்க கிரியேச்சரும் வந்துருது. இவன் வேகமா போய் ஒரு சப்வேக்குள்ள உட்காந்து மேல ஒரு ஷீட்டை போட்டு மூடிடுறான். குழந்தைக்கு ஆக்சிஜன் மாஸ்க போட்டு இப்ப குழந்தை அழுகும் போது சத்தம் வெளியில கேட்காம இருக்க ஒரு பாக்ஸ் ஒன்னு ரெடி பண்ணாங்க இல்லையா, சோ அந்த பாக்ஸுக்குள்ள வச்சு குழந்தைய மூடிடுறாங்க. அந்த குட்டி பையன் கீழே விழும்போது அவன் கையில ஒரு டார்ச் லைட் இருந்தது இல்லையா, அந்த லைட்டை இப்ப இந்த பொண்ணு பாக்குறா. அதை மெதுவா இவ உத்து பாத்துக்கிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா இவ பின்னாடி அந்த கிரியேச்சர் வந்துருது. இவளுக்கு காது கேட்காது இல்லைங்களா, சோ அதனால பின்னாடி வர்றதை இவளால கவனிக்க முடியல. அப்பா கொடுத்த ஹியரிங் ஹெய்டு பாத்தீங்கன்னா ஒர்க் ஆகாது. இருந்தாலும் அந்த பொண்ணு அதை காதுல மாட்டியே இருப்பா. இந்த பொண்ணு கேட்க முடியாத அளவுக்கு ஒரு ஃப்ரீக்வன்சி சவுண்டு பாத்தீங்கன்னா அந்த இயரிங்ல இருந்து வந்துகிட்டு இருக்கு. இவளுக்கு மட்டும் இல்ல, அந்த பின்னாடி நிக்கிற ஏலியனாலையும் பாத்தீங்கன்னா அந்த சவுண்டை கேட்க முடியல. அந்த சவுண்டு தாங்க முடியாம உருண்டு பிறண்டு அது ஒரு பக்கம் ஓடி போயிருது. அப்புறம் அந்த டார்ச் லைட் பக்கத்துல போய் அந்த டார்ச்சை மெதுவா எடுக்கும் போது பாத்தீங்கன்னா திடீர்னு இவ்வளவு ஒரு கை பிடிக்குது. செம்மையா பயந்து போயிடுறா. கடைசி பார்த்தா அவனோட குட்டி தம்பி. அந்த பையன் ஒரு ஃபயர் ஒர்க்ஸை பத்த வச்சான் இல்லையா, அதை பத்த வச்சதுக்கு அப்புறம் ஒரு லைட் ஹவுஸ் மாதிரி இருக்குது. ஸோ அந்த இடத்துக்கு நீ போயிருன்னு சொல்லி அவங்க அப்பா சொல்லியிருப்பாரு. அதனால அவங்க அக்காவை கூப்பிட்டுட்டு அந்த லைட் ஹவுஸுக்கு இவன் போயிடுறான். பசங்க எங்க இருக்காங்கன்னு சொல்லி அந்த சிசிடிவில பார்த்துட்டு அவங்கள காப்பாத்துறதுக்காண்டி இவங்க போயிடுறாரு. அப்புறம் ஹீரோயின் இங்க தூங்கிக்கிட்டு இருக்கும்போது டாப்ல இருந்து நாலா பக்கமும் தண்ணி கொட்ட ஆரம்பிச்சிருது. இவங்க என்னடா சத்தம் கேக்குதுன்னு சொல்லி கண்ணை முழிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் இவங்க பாக்ஸ்ல குழந்தைய போட்டு வச்சிருந்தாங்க இல்லையா, இவங்க இருக்கிற ரூம்ல தண்ணி வந்ததுனால அந்த பாக்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா மிதந்து கொஞ்சம் தூரமா போயிருது. இவங்க பாக்ஸை எடுக்கலான்னு சொல்லி எந்திக்கும் போது அந்த பாக்ஸ் பக்கத்திலேயே அந்த ஏலியன் உட்கார்ந்து இருக்குது. அப்புறம் தண்ணிக்குள்ள மெதுவா இறங்கி போய் அந்த பாக்ஸை திறந்து அந்த குழந்தைய கையில எடுத்துக்கிறாங்க. அந்த குழந்தைய மெதுவா எடுக்கும் போதும் அந்த சைடுல இருக்கிற ஏலியனும் பாத்தீங்கன்னா தண்ணிக்குள்ள இருந்து மெதுவா எந்திரிச்சு வெளியே வருது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டெப் பை ஸ்டெப் பின்னாடி போய் ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. குழந்தைங்க எப்பயும் சின்ன சின்னதா சினுங்கல் பண்ணுங்க இல்லையா, சோ அதே மாதிரி இந்த குழந்தைய அழுகுது. அதை கேட்டுட்டு ஏலியனு ரொம்ப பக்கத்துல வந்துருது. அந்த லைட் ஹவுஸ் மாதிரி இருக்கிற டவர்ல இவங்க ரெண்டு பேரும் நிக்கும் போது நான் போய் அப்பா அம்மாவை பார்த்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு கிளம்புறா. அதுக்கு அந்த பையன் நம்ம ரெண்டு பேர்த்தையும் அப்பா எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காருன்னு சொல்லி அந்த பையன் சொல்றான். இப்படியே ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி ஆர்கியூமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு இடம் ஓபன் ஆகி இந்த சின்ன பையன் அதுக்குள்ள உளுந்துடுறான். இந்த பையன் உள்ள உளுந்த சத்தம் கேட்ட உடனே அவங்க அம்மா கிட்ட இருந்த ஏலியனே இவங்கள பார்த்து வேகமா வந்துருது. இது லைட் ஹவுஸோ ஒரு டவரோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இந்த தானியங்கள்லாம் சேர்த்து வைக்கிற ஒரு சின்ன தொட்டி மாதிரி இருக்குது. இவனோட சவுண்டு கேட்டு அந்த ஏலியன் ஓடிக்கிட்டு இருக்கிறத இவங்க அப்பா இங்க இருந்து பார்த்து கவனிச்சிடுறாரு. தம்பி உள்ள உளுந்ததுனால அவனை காப்பாத்துறதுக்காண்டி இவளோட அக்காவும் பாத்தீங்கன்னா உள்ள குதிச்சிடுறா. தம்பி பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா அந்த தானியத்துக்குள்ள உள்ள மூழ்கிட்டு இருக்கான். இந்த பொண்ணு கீழே உழுகுறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு டோர் மாதிரி ஒண்ணு உள்ள உளுந்திருக்கும். அந்த டோர் அந்த தம்பிக்கு பக்கத்துல தள்ளி விட அந்த டோரை பிடிச்சு இந்த பையன் மெதுவா கொஞ்சம் மேலே ஏறி உட்காந்துடுறான். இப்ப அவனை காப்பாத்திட்டு இந்த பொண்ணு அதுக்குள்ள போய் விழுந்துடுறா. அதுக்குள்ள மூழ்கி போன தன்னுடைய அக்காவை மெதுவா கையை கொடுத்து கஷ்டப்பட்டு எப்படியோ காப்பாத்திடுறான். இவங்க ரெண்டு பேரும் இருக்கிற இடத்துக்கு இப்போ அந்த ஏலியன் அங்க வந்துருது. இவங்க ரெண்டு பேரும் பயந்து போய் அந்த இரும்பு டோரை மண்டையில வச்சுக்கிட்டு இவங்க உள்ள பின்னாடி ஒளிஞ்சுக்கிறாங்க. அந்த டோரை பாத்தீங்கன்னா இந்த ஏலியன் அசால்ட்டா ஓட்ட போட்டுருது. அப்போ இவ காதுல இருந்த அந்த இயரிங்ல இருந்து மறுபடியும் அந்த ஃப்ரீக்வன்சி சவுண்ட் அதிகமா வர ஆரம்பிச்சிருது. அந்த ஃப்ரீக்வன்சியை தாங்க முடியாத இந்த ஏலியன் பாத்தீங்கன்னா மறுபடியும் தலை தெரிச்சு ஓடி போயிருது. அதுக்கப்புறம் இந்த ரெண்டு பசங்களும் அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு வந்து இவங்க அப்பா கிட்ட வந்து பத்திரமா சேர்ந்துடுறாங்க. ஸோ இவங்க எல்லாம் சேர்ந்து சந்தோஷமா இருக்கிறத நம்ம சிசிடிவில இருந்து நம்ம ஹீரோயின் பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அது எப்படி கண்டுபிடிச்சதுன்னே தெரியல. மறுபடியும் இந்த ஏலியன் பாத்தீங்கன்னா இவங்க பக்கத்துல வந்துருது. அந்த காரு கிட்ட போய் நீங்க ஒளிஞ்சுக்கோங்கன்னு சொல்ல இந்த பையன் போய் காருக்கு அடியிலையும் அந்த பொண்ணு காருக்குள்ளேயும் போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. ஹீரோ பெரிய ஒரு கோடாலியை எடுத்துட்டு அதை போட்டு தள்ளிடலான்னு சொல்லிட்டு அதை மெதுவா எடுத்து நவல்றாரு. ஆனா அந்த ஏலியன் இவனை ஒரே ஒரு அடி அடிச்சு பறக்க விட்டுருது. தன்னுடைய அப்பா கீழே விழுகிறத பார்த்துட்டு அந்த பையன் அங்க இருந்து அப்பான்னு சொல்லி கத்திடுறான். இவன் இமோஷனல் ஆகி கத்துனதை வச்சு சோ இவங்க ரெண்டு பேரும் இந்த காருக்குள்ளதான் இருக்காங்கன்னு சொல்லி அந்த ஏலியன் முடிவு பண்ணிருது. அந்த காரை போட்டு நாலா பக்கமும் போட்டு பெரட்டிக்கிட்டு இருக்குது. வேற வழியே இல்ல, நம்ம பசங்களை அந்த ஏலியன் கிட்ட இருந்து காப்பாத்தியே ஆகுறதுக்காக
அந்த பொண்ணை பார்த்து ஒன்றை எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதே மாதிரி நம்ம ஃபேமிலியும் எனக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கு வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுகிட்ட சில சைகைகள்லாம் காட்டுறாரு. அதுக்கப்புறம் இவர் செம்மையா சத்தம் போட்டு கத்த, அந்த சத்தத்தை கேட்டதுக்கு அப்புறம் இவரா அது போட்டு தள்ளிடுது. அப்பாவை ரொம்ப கொடூரமா கொலை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஸ்லோப்பான இடத்துல தான் அந்த காரை நிறுத்திருப்பாங்க, கியர்ல போட்டிருப்பாங்க. அந்த கியரை இப்ப நியூட்ரல்ல போட்டதுக்கு அப்புறம் அந்த கார் மேல இருந்து கீழே வந்து அவங்க வீட்டுக்கிட்ட வந்து நிக்குது. அவங்க அப்பா இறந்து போனதை அவங்க அம்மா சிசிடிவில பாத்துக்கிட்டு இருப்பாங்க. அதை நினைச்சு ஒரு பக்கம் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் பசங்க தப்பிச்சதை நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. இந்த சந்தோஷத்துக்கும் ஆப்பு வைக்கிற மாதிரி அந்த ஏலியன் இப்ப அங்கேயே வந்துருது. இப்ப அந்த 3 பேரும் பாத்தீங்கன்னா மெதுவா அந்த வீட்டுக்குள்ள போயிடுறாங்க. பிறந்த குழந்தைய இந்த குட்டி பையன்ட்ட கொடுத்துட்டு இவங்க 2 பேத்தையும் சேஃபா ஒரு இடத்துல உட்கார வச்சிடறாங்க. அந்த ஏலியனை அழிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வீக்னஸ் பாயிண்ட் கண்டிப்பா இருந்திருக்கும்னு அதை கண்டுபிடிச்சிட்டா ஈஸியா அதை அழிச்சிடலாம்னு சொல்லி அவங்க அப்பா மிகப்பெரிய ஒரு ஆராய்ச்சியை பண்ணியிருப்பாரு. அது எல்லாத்தையும் இந்த பொண்ணு கொஞ்சம் கொஞ்சமா பாத்துக்கிட்டு இருக்கும்போது இந்த பொண்ணுக்கு காது கேட்காம இருந்திருக்கும் இல்லையா, சோ அதனால ஏகப்பட்ட இயரிங் அவர் கண்டுபிடிச்சு வச்சிருப்பாரு. நம்ம அப்பா நமக்காண்டி இவ்வளவு இதெல்லாம் பண்ணி வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மனுஷங்களை வாழ விடாதுன்னு பார்த்தா மனுஷங்களை ஃபீல் பண்ண கூட இது விடாது போல. இப்போ அந்த ஏலியன் பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கும் வந்துருது. இப்போ ஹீரோயின் ஒரு துப்பாக்கி எடுத்து அது மூஞ்சிக்கு நேரா குறி வச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த ஏலியனால பார்க்க முடியாது, சவுண்டை மட்டும் தான் கேட்க முடியும். கிட்ட வந்தா போட்டு தள்ளிடலான்னு சொல்லிட்டு ரொம்ப ரெடியா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமா கிட்ட வந்துகிட்டே இருக்குது. இந்த பொண்ணும் பாத்தீங்கன்னா அவங்க அப்பா கண்டுபிடிச்சதை சுத்தி முத்தியும் கொஞ்சம் கொஞ்சமா பாத்துக்கிட்டு இருக்குது. இந்த ஏலியனுக்கு என்னதான் வீக்னஸ் இருக்குன்னு சொல்லி அவங்க அப்பா கொஞ்சம் எழுதி வச்சிருப்பாரு. அப்போ அந்த பொண்ணும் அந்த குட்டி பையனும் தானிய கிடங்குல கிடக்கும்போது அந்த இயரிங்ல இருந்து வந்த அந்த ஃப்ரீக்வன்சி சவுண்டுனால ஓடி போயிருக்கிறத இந்த பொண்ணு நினைச்சு பாப்பா. அது எல்லாத்தையும் இந்த பொண்ணு யோசிச்சு பார்த்துட்டு சரி ட்ரை பண்ணி தான் பாப்போம்னு நினைச்சிட்டு பொண்ணு காதுல மாட்டியிருந்த அந்த ஹியரிங்கை இப்ப ஆன் பண்றா. அந்த ஹியரிங்ல இருந்து வர்ற ஃப்ரீக்வன்சியை இந்த பொண்ணால சுத்தமா தாங்க முடியல. இவ தான் தாங்க முடியலன்னு பார்த்தா அந்த ஏலியனாலையும் சுத்தமா தாங்க முடியல. அது அங்க கதறிட்டு கிடக்குது. அந்த நேரத்துல அந்த குட்டி குழந்தை அழுகிற சத்தம் கேட்டு அவங்கள நோக்கி இந்த ஏலியன் போக ஆரம்பிச்சிருது. அந்த ஏலியன் போறத பார்த்த இந்த பொண்ணு தன்னோட காதுல மாட்டியிருந்த அந்த ஹியரிங்கை எடுத்து பக்கத்துல இருக்கிற மைக் ஸ்பீக்கர்ல வச்சிருது. அதுல இருந்து வர்ற சவுண்டை கொஞ்சம் கூட தாக்கு பிடிக்க முடியாம அதே இடத்துல மயக்கம் போட்டு அந்த ஏலியன் கீழே விழுந்துருது. தன்னோட பொண்ணு பண்ணதை பார்த்துட்டு இதுகிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி கிடைச்சிருச்சுன்னு சொல்லி இப்பதான் அவங்க மனசு ரொம்ப ஆறுதல் ஆகுது. மயக்கம் போட்ட ஏலியன் மறுபடியும் எந்திரிச்சு வர கையில வச்சிருந்த துப்பாக்கியை எடுத்து அது மண்டை மேல குறிப்பாத்து செதற விட்டுறாங்க. இப்ப இந்த ஏலியனை சுட்டு கொன்னதுனால சவுண்ட் அதிகமாயிருச்சு இல்லைங்களா. அங்க இருந்த ஏகப்பட்ட ஏலியன் வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. அதாவது இவங்க ஏரியால இருக்கிற மொத்த ஏலியனும் பாத்தீங்கன்னா இவங்க வீட்டை நோக்கி படையெடுத்து வர ஆரம்பிச்சிருது. அதை எல்லாத்தையும் இந்த சிசிடிவி மானிட்டர்ல பார்த்த இந்த பொண்ணு அவங்க அம்மாட்ட கேட்டு என்னம்மா இப்ப நீ ரெடியா இருக்கியா அப்படின்னு சொல்லி கேக்குது. இந்த பொண்ணு சத்தம் போடாம அப்படியே மெதுவா நவுண்டு போய் ஒரு ஸ்பீக்கர்ல சவுண்ட வச்சுட்டு அங்க இருக்கிற ஸ்பீக்கரை கையில எடுத்துக்கிட்டு நான் ரெடிங்கிற மாதிரி இந்த பொண்ணு பாக்குறா. சோ ஏலியனுக்கு எது வீக்னஸ் அதை எப்படி போட்டு தரலான்னு சொல்லி இவங்க 2 பேரும் முடிவு பண்ணிட்டு இங்க இருந்து அவங்க கிளம்புறாங்க. அதோட இந்த படத்தை முடிச்சுட்டு நானும் இங்க இருந்து கிளம்புறேன் மக்களே. மீண்டும் உங்களை அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். வீடியோ முடியறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.